சமீபத்தில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் யாரும் கணிக்க முடியாதபடி பல ட்விஸ்டுகளை கொடுத்து கரையை கடந்தது. அந்த நேரத்தில் ஒரு சில இடங்களில் கடல் மிகுந்த சீற்றங்களோடும் சில இடங்களில் உள்வாங்கியும் மக்களை மிகுந்த அச்சத்துடனேயே வைத்திருந்தது. கடலோர கிராமங்கள் இது போன்ற இயற்கை சீற்றங்களை கடந்து வருவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் சுனாமியை மிக அசால்ட்டாக எதிர்கொண்ட கிராமம்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பொய்கைநல்லூர் கிராமம். சுனாமியின் போது அந்த கிராமத்தில் எந்த உயிரிழப்பும் இல்லை. ஆழிப்பேரலையை அசால்ட்டாக இந்த கிராமம் கடக்க காரணம் கரையோரம் உள்ள மணற்குன்றுகள் தான். ஆனால் இந்த மணற்குன்றுகள் இயற்கையாக அமைந்தவை அல்ல என்பதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். தென்பொய்கை கிராமத்தின் முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்து அது. அவர்களின் இயற்கை அறிவாற்றல் தான் பல தலைமுறைகளை கடந்து இன்று வரை மக்களை காத்து நிற்கிறது. இயற்கை சீற்றங்களிலிருந்து தப்பிக்க கடற்கரை ஓரங்களில் பனைமட்டை மற்றும் ஓலைகளை வடக்கு தெற்காக நிற்க வைத்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும் அலைகள் அடித்து வரும் மணல்களை இந்த ஓலைகள் தக்க வைப்பது போல அமைத்து சிறிது சிறிதாக அவை சிறிய மணற்குன்றுகளாக மாறி நாளடைவில் மணல் குன்றுகள் பனை ஓலைகளின் உதவியின்றி உயரத் தொடங்கியது. கிட்டத்தட்ட இது 100 ஆண்டுகால உழைப்பு. இன்று 20 அடி முதல் 100 அடி உயரம் வரை இந்த குன்று உயர்ந்து நிற்கிறது. இந்த குன்றுகள் தான் ஆழிப்பேரலையை முற்றிலுமாக தடுத்து மிகப்பெரிய பேரழிவிலிருந்து மக்களை காத்தது. ஊரில் இருந்து வந்தால் குன்றின் மீது ஏறி நின்றால் மட்டுமே கடலே தெரியும். கடலின் சத்தம் கேட்கும், கடல் காற்று அடிக்கும். இந்த குன்றை நீங்கள் இன்றும் காணலாம். இந்த குன்றின் மகத்துவம் உணர்ந்த மக்கள் இன்றளவும் பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றி காத்து வருகின்றனர். மேலும் மண்ணரிப்பை தடுக்க நிறைய மரங்களையும் நட்டு பாதுகாத்து வருகின்றனர். இந்த குன்றை பற்றி அறிந்த இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஆகியோர் இதனை மிகுந்த ஆச்சரியத்துடன் வந்து பார்த்துள்ளனர் என்பது கூடுதல் தகவல். இயற்கை சீற்றங்களிலிருந்து தப்பிப்பதற்கான வழி இயற்கையிடமே உள்ளதை உணர்ந்துள்ள